வணக்கம். 2025 ஏப்ரல் 9 புதன்கிழமை மாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே தீவிரத்துடன் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் தீவிரமடைய வாய்ப்பில்லை. இது வரக்கூடிய மணி நேரங்களிலே, அதாவது வரக்கூடிய 12ஆம் தேதி வரை கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி வங்கதேசம் மியான்மர் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்துடன் போராடி உயரழுத்தத்தையும் செயலிழக்க செய்து தானும் செயலிழந்து, அதாவது காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியும் செயலிழந்து முற்றிலுமாக 12ஆம் தேதி விலகும். இதன் காரணமாக தெற்கு திசையிலிருந்து குமரி முனை டெல்டா முனை வழியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து உள்ளே நுழையும். அதாவது தொலைவில் போகிற காரணத்தினாலும் செயலிழக்க போகிற காரணத்தினாலும் கிழக்கு காற்று, அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று உள்ளே நுழையும். தமிழ்நாட்டின் தரை வெப்பம் உயரும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்திருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் உள்ளே நுழையும் பொழுது இரு காற்று இணைவு ஏற்பட்டு மழைப்பொழிவை இடிமழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே 11ஆம் தேதியிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னேறி வரக்கூடிய இடிமழை பொழிவுகள் உண்டாகும். தினசரி மதியம் மாலையில் மேற்கு மாவட்டங்களில் உண்டாகும் இடிமழை மாலை இரவிலே உள் மாவட்டங்களிலும் முன்னிரவு நள்ளிரவிலே கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து மழைப்பொழிவை ஒதுக்கி ஆங்காங்கே வரக்கூடிய 16ஆம் தேதி வரை கொடுக்கும். இப்படி ஒதுக்கி கொடுத்தாலும் எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய 11லிருந்து 16ஆம் தேதி வரை ஆங்காங்கே மதியம் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். குறைந்த நேரம் மட்டுமே. இன்று மன்னார்குடியில் குறைந்த நேரத்தில் சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பொழிவு பொழிந்தது. இதுவும் அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்றை நிரப்புவதற்காக வந்த இடிமழையாகும். தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள்.